அசாம், கேரளம் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனு பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி முடிந்து வேட்புமனு திரும்ப பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதேபோல் 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனு பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி முடிந்து வேட்புமனு திரும்ப பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 294 சட்டசபை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி ஆகிய நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 152 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி துவங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிகிறது. வேட்புமனுக்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுவை திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். மேற்கு வங்க மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்காகவும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி துவங்குகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிகிறது. வேட்புமனுக்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுவை திரும்ப பெற ஏப்ரல் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.